நந்தன் கால்வாய் திட்டப் பணிகள் 75% நிறைவடைந்துள்ளதாகவும் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் எனவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக எம்எல்ஏ புகழேந்தி மறைவை தொடர்ந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு வரும் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அக்கட்சியின் இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி தீவிர பரப்புரை மேற்கொண்டார். 3 ஆண்டு கால திமுக அரசின் நலத்திட்டங்களை பட்டியலிட்டு அன்னியூர் சிவாவிற்கு ஆதரவாக உதயநிதி வாக்கு சேகரித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குறுதிகளையும் எடுத்துக் கூறி ஆதரவு திரட்டினார். சாத்தனூர் அணையின் உபரிநீர் நந்தன் கால்வாயில் இயக்கப்பட்டு விக்கிரவாண்டி தொகுதி விவசாயிகள் பயன்பெறுகின்ற வகையில் பனமலைப்பேட்டை ஏரியில் சேர்க்கின்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரைவில் தொடங்க வைக்கின்றார்கள். நந்தன் கால்வாய் திட்டத்துடைய பணிகள் 75% அளவிற்கு நிறைவடைந்திருக்கிறது. தமிழகத்தில் அதிமுக மற்றும் பாஜகவுக்கு இடமில்லை என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் பகுஜன் சமாஜ் தேசிய தலைவர் மாயாவதி வலியுறுத்தியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு மேடையில் பேசிய மாயாவதி ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதை காட்டுவதாக கூறினார். கொலைக்கு காரணமான உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தலித் மக்களுக்கு நிறைய பொருளாதார உதவிகளை ஆம்ஸ்ட்ராங் செய்துள்ளதாக குறிப்பிட்ட மாயாவதி தலித் மக்களின் வாழ்க்கை மேம்பட பாதுகாப்பாக இருக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தமிழ்நாடு அரசுக்கு பகுஜன் சமாஜ் கட்சி அழுத்தம் கொடுக்கும் என்று தெரிவித்த மாயாவதி ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கை சிபிஐ வசம் மாநில அரசு ஒப்படைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். जो स्टेट के प्रेसिडेंट रहे हैं वो नहीं हमारे बीच में रहे, तो आप न्याय नहीं देना चाहते हैं, तो हम चाहेंगे कि ये मामला सीबीआई को रेफर किया जाए. ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்திற்கு தேவையான பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்றும் மாயாவதி கேட்டுக் கொண்டார். படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி அஞ்சலி செலுத்தினார். பகுஜன் சமாஜ் கட்சியின் அகில இந்திய தலைவர் மாயாவதி டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலமாக சென்னைக்கு வந்தடைந்தார். பின்னர் விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக பெரம்பூர் சென்ற அவர் செம்பியம் பந்தர் கார்டன் மாநகராட்சி பள்ளி மைதானத்தில் வைக்கப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அவருடன் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஆகாஷ் ஆனந்தும் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். பின்னர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து மாயாவதி ஆறுதல் கூறினார். கசாப்பு கடைக்காரர் ஆட்டை வெட்டுவதைப் போல ரவுடிகள் மனிதர்களை வெட்டும் அளவுக்கு திராவிட மாடல் ஆட்சி நடப்பதாக எடப்பாடி பழனிசாமி காட்டமாக விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காவல்துறையை கண்டு கொலையாளிகள் பயப்படும் சூழல் தற்போது தமிழகத்தில் இல்லை என்றார். இன்றைக்கு காவல்துறையை கண்டு யாரும் அச்சப்படுகின்ற சூழ்நிலை இல்லை. சர்வசாதாரணமா கொலை நடக்குது. கசாப்பு கடைக்காரன் ஆட்டை வெட்டுறது மாதிரி மனித உயிர்களை ரவுடிகள் இன்றைக்கு வெட்டி சாய்க்கின்ற காட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் பார்க்கணும். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலைக்கு வந்துவிட்டதாகவும் இபிஎஸ் விமர்சித்தார். ஒரு தேசிய கட்சியில மாநில தலைவராக இருக்கிற ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது சொன்னால் சட்ட ஒழுங்கு தமிழகத்திலே சந்தி சிரிக்கின்ற சூழலை தான் பார்க்கிறோம். சாமானியன் தொடங்கி அரசியல் தலைவர் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் தமிழகத்தில் நிலவுவதாகவும் இபிஎஸ் விமர்சித்தார். வெறும் 10 வினாடிகளில் அனைத்தும் நடந்து முடிந்து விட்டதாக ஆம்ஸ்ட்ராங்கின் அண்ணன் வீரமணி கண்ணீருடன் தெரிவித்தார். ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை எப்படி நடந்தது என்பதை செய்தியாளர்களுக்கு வீரமணி விவரித்தார். இந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டாங்கன்னு சத்தம் போட்டு ஓடுறாங்க. அந்த நேரத்தில் நான் கேட்ட உடனேயும் ஓடுனேன் அந்த இடத்து ஸ்பாட்டுக்கு. அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது எதிர்க்க எல்லாம் கத்தி வச்சுன்னு 2-3 பேர் ஓடியாரானு எதிர்க்க. ஒருத்தர் வெட்டினாப்புல நான் மிஸ் பண்ணிட்டேன், அந்த இதை தபாஞ்சிட்டேன். இன்னொருத்தர் தபாஞ்சி எழுந்த உடனே இன்னொருத்தர் வெட்டினார் என்ன.
நான் அப்படியே குனிஞ்சிட்டு ஓடும்போது வேட்டி கட்டிட்டு இருக்கும்போது தடிக்க விழுந்த பாருங்க. என்ன வந்து மூணாவது நபராக ஓடும்போது அவர் என் தலையில் வெட்டிட்டு கீழே விழுந்த உடனே முதுகில் ஒருத்தர் வெட்டு போட்டார். சம்பவத்தின் போது குற்றவாளிகளின் முகத்தை தன்னால் பார்க்க முடியவில்லை என்றும் அவர்கள் வீசிய கத்தி மட்டுமே தனது கண்களுக்கு தெரிந்ததாகவும் வீரமணி தெரிவித்தார். அந்த குற்றவாளியை நான் பார்க்கலப்பா. எனக்கு பார்க்க நேரம் இல்லை. 10 செகண்டு நான் கத்தி நோக்கி வர்றதை தான் நான் பார்த்தேன் தவிர யார் வராங்க என்ன இதுன்னு பட்டு இருந்ததுன்னா நான் வந்து விழுந்துட்டுருப்பேன். அது கத்தி பட்டு. இவ்வளவோ போராடியும் தம்பியை காப்பாற்ற முடியவில்லை என்று ஆம்ஸ்ட்ராங்கின் அண்ணன் வீரமணி கண்ணீர் சிந்தினார். பட்டியலின மக்களுக்காக பாடுபடும் அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நேரில் அஞ்சலி செலுத்தினார். ஆம்ஸ்ட்ராங் உடல் வைக்கப்பட்ட சென்னை செம்பியம் பந்தர்கார்டன் மாநகராட்சி பள்ளி மைதானத்திற்கு சென்ற திருமாவளவன் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் மேடையில் பேசிய திருமாவளவன் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த உண்மை குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்றார். தமிழக அரசு இது போன்ற வன்கொடுமைகள் நடப்பதற்கு காரணம் எது, பின்னணி எது, திட்டமிடக்கூடிய கும்பல் யார், இதில் பங்கேற்ற கூலிப்படையினர் யார் என்பதையெல்லாம் துருவி ஆராய வேண்டும். உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். ஆம்ஸ்ட்ராங்கிற்கு பெரம்பூரில் அரசு அனுமதியுடன் நினைவு மண்டபம் கட்டிக்கொள்ளலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சென்னை பெரம்பூரில் வெட்டி கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை அதே பகுதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதி கோரி அவரது மனைவி பொற்கொடி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பெரம்பூர் பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகம் குடியிருப்புகள் நிறைந்த பகுதி என்பதால் அப்பகுதியில் உடலை நல்லடக்கம் செய்ய முடியாது என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஆம்ஸ்ட்ராங் உடலை செங்குன்றம் அருகே பொத்தூரில் 1 ஏக்கர் நிலத்தில் அடக்கம் செய்ய அனுமதி அளிப்பதாக தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்தது. இதனையடுத்து அங்கு உடலை நல்லடக்கம் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. பெரம்பூர் கட்சியிடத்தில் நினைவிடம் அமைத்துக் கொள்ளலாம் என்றும் பெரம்பூரில் அடக்கம் செய்யக்கூடாது என்பதுதான் பிரச்சனை என்றும் கூறிய நீதிபதி கட்சி அலுவலகத்தில் நினைவு மண்டபம் கட்ட எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறினார். மணிமண்டபம் என்னாச்சுன்னா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இருக்கணும்னு சொன்னாங்க. அதாவது வந்து ரெசிடென்சியல் பிளேஸ்ல இருக்கக்கூடியது, குடியிருப்பு பகுதியில் இருக்காம ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல வந்து என்னாச்சுன்னா பெரிய இடத்துல நீங்க பிடிக்கணும். ஒரு கிரவுண்டு 2 கிரவுண்டில் இருக்கக்கூடாது. பெரிய இடமா வந்து வாங்கி அதில் நீங்கள் நல்ல மணிமண்டபம் கட்டணும். இந்த மாதிரி சின்ன ஒரு குறுகிய சந்தில் அதெல்லாம் கட்டுறது நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்றேன். உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி தரப்பு வழக்கறிஞர் ஆனந்தன் தெரிவித்தார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் பிடிபடவில்லை எனவும் நிச்சயம் சிபிஐ விசாரணை தேவை எனவும் தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இது அரசியல் கொலை இல்லை என்று அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணையிலேயே கூறுவதற்கு காரணம் என்ன என கேள்வி எழுப்பினார். அரசியல் பின்புலம் இல்லை என்று இப்பொழுதே அதிகாரிகள் ஏன் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று நான் கேட்கிறேன். யார் தீர்மானம் செய்வது, யார் தீர்ப்பு கூறுவது? தமிழகத்தில் போலி சரக்குகளும் அதிகரித்து விட்டது, போலி சரண்டர்களும் அதிகரித்து விட்டது. இது திராவிட மாடலா, தினம் ஒரு கொலை மாடலா என்று எனக்கு தெரியவில்லை. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு தயங்குவது ஏன் என்று புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி கேள்வி எழுப்பினார். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் சிபிஐனுடைய விசாரணை தேவை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதுவரையிலே தமிழக அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவதற்கு செவி சாய்ப்பதாக இல்லை. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அரசியல் தலையீடு இருப்பதாகவும் பூவை ஜெகன்மூர்த்தி குற்றம் சாட்டினார். துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான். அண்ணாமலையை இப்படி காட்டமாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி மோடியின் அருகில் அமர்ந்ததற்கே கோபம் வருகிறது என்றால் தங்கள் தலைவர்களை பற்றி பேசினால் சும்மா இருப்போமா என வினவியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை வெறும் நியமன தலைவர்தான் என்று கூறினார். பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து அவர் எப்போது வேண்டுமானாலும் நீக்கப்படலாம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இவர் கட்சி தலைவருக்கே பொருத்தமில்லாதவர். நாங்கெல்லாம் 50 ஆண்டு காலம் இந்த கட்சியில் உழைச்சுதான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறோம். அவராட்டம் அப்பாயின்மெண்ட் பதவி கிடையாது. அனுபவ ரீதியாக நான் வந்து இந்த பதவியில் இருக்கிறேன். அனுபவமே இல்லாத ஒரு மனிதர். ஏன்னா நாளைக்கு மாற்றினாலும் மாற்றுவாங்க, நாளைக்கு மாற்றினாலும் மாற்றுவாங்க. அதிமுக அப்படி இல்லை. எலெக்டட் நான் பொதுச் செயலாளர், தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர்.
அதனால என்னை பத்தி விமர்சனம் செய்ய அவசியம் இல்லை. தொடர்ந்து பேசிய அவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவினர் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்விக்கும் பதிலளித்தார். ஓட்டு போட மாட்டாங்களா? அதாவது இதெல்லாம் ஜனநாயக நாடு. ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்வதும் தவறு, யாரை கட்டாயப்படுத்தவும் தவறு. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை உடனடியாக அமல்படுத்த இயலாது என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். 2027 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பிரதமரின் கனவு நிறைவேற திருப்பதி ஏழுமலையானிடம் பிரார்த்தனை செய்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருப்பதி கோயிலில் சாமி தரிசனம் செய்த எல் முருகனுக்கு தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் தீர்த்த பிரசாதங்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இதனையடுத்து கோயில் வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன் நாட்டு மக்கள் நலமும் வளமும் பெற வேண்டியதாக கூறினார். Viksit Bharat 2047 for the Viksit Bharat. In that Viksit Bharat, so I pray all prosperity, wellness and good health to the citizen of the country. தேர்தலில் வெற்றி பெற்று மோடி 3வது முறையாக பிரதமர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கும் வேண்டிக் கொண்டதாக கூறினார். கரூரில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வீட்டில் சிபிசிஐடி போலீசார் நடத்திய 8 மணி நேர சோதனை நிறைவு பெற்றது. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணம் மூலம் அபகரித்ததாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவாக உள்ளார். கரூர் நீதிமன்றத்தில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட முன்ஜாமீன் மனுக்களும் 2 முறை தள்ளுபடி செய்யப்பட்டன. இந்நிலையில் கரூரில் உள்ள எம்.ஆர். விஜயபாஸ்கரின் வீடு, நிறுவனங்கள் உட்பட 3 இடங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இதன் நீட்சியாக தற்போது கரூரில் உள்ள எம்.ஆர். விஜயபாஸ்கரின் வீடு, சாயப்பட்டறை அலுவலகம், அவரது தம்பி சேகரின் வீடு உட்பட 7 இடங்களில் 2 துணை கண்காணிப்பாளர்கள், 9 ஆய்வாளர்கள் அடங்கிய குழுவினர் சோதனை நடத்தினர். இதில் பென்டிரைவ் உள்ளிட்டவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் சென்னை அபிராமபுரத்தில் உள்ள எம்.ஆர். விஜயபாஸ்கரின் வீட்டிலும் சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டனர். ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் கோயில் ரத யாத்திரைக்கு சென்ற அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மேடைக்கு அழைத்து சென்ற காட்சிதான் இது. ஒடிசாவில் அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பிஜு ஜனதா தளம் படுதோல்வியடைந்த நிலையில் 24 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த நவீன் பட்நாயக் தனது அரியணையை இழந்தார். இந்நிலையில் புதிய அரசு அமைந்த பிறகு நடைபெறும் முதல் பூரி ஜெகநாதர் கோயிலின் ரத யாத்திரை நிகழ்ச்சிக்கு நவீன் பட்நாயக் பக்தராக சென்றார். மேடையில் அமர்ந்திருந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அம்மாநில முதலமைச்சர் மோகன் சரணுக்கு கீழே இருந்தபடி நவீன் பட்நாயக் வணக்கம் கூறினார். அப்போது மேடையிலிருந்து கீழே இறங்கிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவரை மேடைக்கு அழைத்து சென்று கௌரவப்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நவீன் பட்நாயக் ஒடிசா மக்களின் நலனுக்காக ஜெகநாதரை வழிபட்டதாக தெரிவித்தார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஜெகநாதர் யாத்திரையில் சாலையே தெரியாத அளவிற்கு பக்தர்கள் திரண்ட காட்சிதான் இது. இதேபோன்று ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியிலும் ஜெகநாதர் யாத்திரை வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் நடைபெற்ற ஜெகநாதர் யாத்திரையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதேபோன்று திரிபுராவில் ஜெகநாதர் யாத்திரையை அம்மாநில முதலமைச்சர் மணிக் சாஹா தொடங்கி வைத்தார். பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற ஜெகநாதர் யாத்திரையில் அம்மாநில துணை முதலமைச்சர் விஜயகுமார் சின்ஹா கலந்து கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் பாமக பிரமுகர் அறிவாளால் துரத்தி வெட்டப்பட்ட காட்சிகளே இவை. கடலூர் சூரப்ப நாயக்கன் சாவடியைச் சேர்ந்த சிவசங்கர் என்பவர் கேபிள் டிவி தொழில் நடத்தி வருகிறார். பாமக பிரமுகரான இவர் தனது வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த கும்பல் அறிவாளால் வெட்டியது.
இதனையடுத்து அவர் கூச்சலிட்டதால் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பியோடிவிட்டது. படுகாயங்களுடன் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சிவசங்கர் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக 5 பேரை கைது செய்து திருப்பாதிரி புலியூர் காவல் நிலையத்தினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டு சிவசங்கரின் தம்பி பிரபு அதே பகுதியைச் சேர்ந்த தங்கபாண்டியன், சதீஷ், வெங்கடேசன் ஆகியோரால் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை முன்னின்று நடத்தி வரும் சிவசங்கர் அதில் முக்கிய சாட்சியாக உள்ளார். அவர் நீதிமன்றத்தில் சாட்சி சொல்வதை தடுக்கும் விதமாக மர்ம நபர்கள் கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் தொடங்கி நெல்லை வரை தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கொலைகளும் கொலை முயற்சிகளும் அண்மை காலமாக அதிகரித்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கனவு காண அனைவருக்கும் உரிமை உண்டு என்றாலும் தமிழ்நாட்டில் தாமரை மலரவே மலராது என்று திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூர் திமுக முன்னாள் எம்எல்ஏ பழனிசாமி இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 2026இல் சட்டப்பேரவையில் செங்கோல் வைக்கப்படும் என்ற எல் முருகன் கருத்துக்கு பதிலளித்தார். அவர் ஆசைப்படுறாரு, சொல்றாரு, கனவு காண்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கு. நிறைவேறாத கனவு தாமரை மலராது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் வாய்ப்பு திமுகவுக்கு மட்டுமே உள்ளதாக எம்பி கனிமொழி கூறினார். கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இதமான காலநிலையை கண்டு ரசித்தனர். மோயர் சதுக்கம், குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை, பைன்மரக் காடுகள் ஆகிய சுற்றுலா தலங்களில் இயற்கை எழில் கொஞ்சம் அழகை கண்டு ரசித்தனர். மலைகளை முட்டிச் செல்லும் மேகக்கூட்டங்களை ரசித்த மக்கள் படகு சவாரி, குதிரை சவாரி, சைக்கிள் சவாரி செய்து மகிழ்ச்சியில் திளைத்தனர். பிரையன் பூங்காவில் வண்ண வண்ண மலர்களை கண்டும் ரசித்தும் புகைப்படங்களை எடுத்தும் மகிழ்ந்தனர். ஃபேமிலி கூட வந்தா சுத்தி பார்க்க நல்ல பிளேஸ்னு சொல்லலாம். கொடைக்கானல் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். நல்ல ஒரு மெமரபிளான ஒரு பிளேஸ்னு நான் சொல்லலாம். நல்ல மிஸ்டா இருக்கு. குணா கேவ், பில்லர் ராக், அப்புறமேட்டு பிரையன் பார்க்ல ஹார்ஸ் ரைடிங், போட்டிங் இதெல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணோம். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் அவர்களை நம்பியுள்ள வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நடிகர் அஜித்குமாரின் விடாமுயற்சி படத்தின் செகண்ட் லுக் போஸ்டர்களை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். மகிழ் திருமேனி இயக்கத்தில் விடாமுயற்சி திரைப்படத்தில் அஜித்குமார் நடித்து வருகிறார். இப்படத்தில் அவருக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறார். அஜித்தின் 62வது திரைப்படமாக இத்திரைப்படம் உருவாகி வருகிறது. அண்மையில் படத்தின் ஆக்ஷன் காட்சியின் மேக்கிங் வீடியோ வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை தொடர்ந்து தற்போது செகண்ட் லுக் போஸ்டர்களை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். இதில் எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில் என்ற வாசகமும் இடம்பெற்றுள்ளது. விடாமுயற்சி போஸ்டர்களை அஜித் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். ஜிம்பாப்வேவுக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 100 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஜிம்பாப்வேவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 5 போட்டிகளை கொண்ட 20 ஓவர் தொடரில் பங்கேற்றுள்ளது. இதில் சனிக்கிழமை நடந்த முதல் போட்டியில் ஜிம்பாப்வே அணி வெற்றி பெற்றது. இந்நிலையில் 2வது T20 போட்டி ஹரேராவில் நடந்தது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 234 ரன்கள் எடுத்திருந்தது. அதிகபட்சமாக அபிஷேக் சர்மா 47 பந்துகளில் 100 ரன்களும், ருத்ராஜ் கெய்வாட் 77 ரன்கள் சேர்த்தார். ரிங்கு சிங்கும் உலகக்கோப்பையில் கிடைக்காத வாய்ப்புக்கு தன் மட்டையால் பதிலளிப்பது போல அவுட் ஆகாமல் 48 ரன்கள் வேகமாக விளாசினார். இதனையடுத்து 235 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்கை நோக்கி விளையாடிய ஜிம்பாப்வே அணி 18.4 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளையும் இழந்து 134 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. அதிகபட்சமாக அந்த அணியின் வெஸ்லி மத்வேத் 43 ரன்களும், லுக்ஜோங்வே 33 ரன்களும் எடுத்திருந்தனர். இந்திய அணி தரப்பில் முகேஷ்குமார், அவேஷ் கான் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். 8 சிக்சர்கள், 7 பவுண்டரிகள் விளாசிய அபிஷேக் சர்மா ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இரு அணிகளுக்கு இடையிலான 3வது போட்டி புதன்கிழமை நடைபெற உள்ளது. இதுவரை 2 போட்டிகள் நடந்திருக்கும் நிலையில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. T20 உலகக்கோப்பை வெற்றியை தொடர்ந்து அகமதாபாத் திரும்பிய பும்ராவுக்கு வழங்கப்பட்ட உற்சாக வரவேற்பே இது.
17 ஆண்டுகளுக்கு பிறகு T20 உலகக்கோப்பையை வசப்படுத்திய இந்திய அணி நாடு திரும்பியது. இதனைத் தொடர்ந்து மும்பையில் பிரம்மாண்ட வெற்றி பேரணி நடைபெற்றது. இந்நிலையில் இந்திய அணியின் நட்சத்திர வீரரான பும்ரா தனது சொந்த ஊரான அகமதாபாத் திரும்பினார். அப்போது அவருக்கு குடும்பத்தினர் மற்றும் ரசிகர்கள் பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் மற்றும் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் இணைந்து நடத்தும் T20 கிரிக்கெட் போட்டிக்கு வீரர்களை தேர்வு செய்வதற்கான ஏலம் நடைபெற்றது. புதுச்சேரியில் முதல் முறையாக ஜூலை 5ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை T20 கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ளது. இதில் காரைக்கால் வாரியர், ஏனாம் ராயல்ஸ், வில்லியனூர் மோகித் கிங்ஸ், ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் உள்ளிட்ட 6 அணிகளைச் சேர்ந்த 120 வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் இந்த போட்டியில் விளையாடும் வீரர்களை ஏலத்தின் மூலம் தேர்வு செய்யும் நிகழ்ச்சி புதுச்சேரி துத்திப்பட்டு சீகம் மைதானத்தில் நடைபெற்றது. 8 lakhs is with the Kings for Mohit. Further interest, going once, going twice, final call, sold. Mohit Kale. 3 லட்சம் ரூபாய் முதல் 12 லட்சம் ரூபாய் வரை வீரர்கள் ஏலம் எடுக்கப்பட்டனர். இதுகுறித்து புதுச்சேரி கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் கூறுகையில், பரிசு தொகை இல்லாத கிரிக்கெட் போட்டி முதல் முறையாக புதுச்சேரியில் நடைபெற இருப்பதாக கூறினார். இப்போதைக்கு பாண்டிச்சேரி மாதிரி ஒரு ஊருக்கு எப்படி நம்மளால ஒரு சின்ன வீரரெல்லாம் அடுத்த லெவல் கொண்டு போய் காட்ட முடியும், எப்படி உலகத்துக்கு போய் காட்ட முடியும், எப்படி இந்தியாவுக்கு இங்க இருந்து நம்மளால கொடுக்க முடியும்னு மற்ற எல்லா ஸ்டேட்டுக்குமே நம்பிக்கை கொடுக்கிறது தான் டோர்னமெண்ட். இந்த கிரிக்கெட் போட்டி தங்களை போன்ற வீரர்களின் எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள சிமெண்ட் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து 20 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். NTR மாவட்டத்தில் உள்ள ஜக்கையாப்பேட்டையில் உள்ள பிரபல சிமெண்ட் தொழிற்சாலையில் சுமார் 100 பேர் பணியாற்றி வந்தனர். அப்போது சற்றும் எதிர்பாராத விதமாக பாய்லர் வெடித்து சிதறியது. இதில் சுமார் 20 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். விபத்தில் படுகாயமடைந்தவர்களில் 10 பேர் கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் பாய்லர் வெடிப்பிற்கான காரணம் குறித்து காவலர்கள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மத்திய அரசின் CBSE பணியாளர்கள் தேர்வில் ஹிந்தி பேசாத மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு மீண்டும் அநீதி இழைக்கப்படுவதாக மதுரை தொகுதி MP சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், கடந்த மார்ச் மாதத்தில் CBSE வெளியிட்ட பணியாளர் நியமனத்துக்கான தேர்வு அறிவிப்பில் ஹிந்தி திணிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். CBSE அமைப்பில் ABC பிரிவுகளில் காலியாக உள்ள 118 பணியிடங்களுக்கு நியமன தேர்வு நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், அனைத்து பணியிடங்களுக்கான தேர்விலும் ஹிந்தி பாடத்திற்கு தனி மதிப்பெண் ஒதுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் ஹிந்தி பேச தெரியாத மாநிலங்களை சேர்ந்த தேர்வர்கள் முதல் கட்ட தேர்விலேயே பணி வாய்ப்பை பறிகொடுக்கும் சூழல் இருப்பதாக சு வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தி மொழி பாடத்திற்கு சுமார் 10% மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டு அதற்கான விண்ணப்பங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்தி அல்லாத மாநிலத்தினுடைய மாணவர்கள் அந்த தேர்வை எழுதினால் எடுத்த எடுப்பிலேயே 10% மதிப்பெண்களை அவர்கள் இழப்பார்கள். எனவே இந்த தேர்வு முறையை மத்திய அரசு உடனடியாக மாற்ற வேண்டும் என்று சு வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். சாம்பியன்ஸ் கோப்பை தொடருக்கு ரோஹித் சர்மா கேப்டனாக நீடிப்பார் என்று BCCI செயலாளர் ஜெய்ஷா அறிவித்ததன் மூலம் சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் இந்திய அணி பங்கேற்பது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. வார விடுமுறை நாளில் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியதால் குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத் தொடங்கியது. தற்போது குற்றால சீசன் களை கட்டிய நிலையில் ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம், பிரதான அருவியில் சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர். இங்க ஓவர் கூட்டமா இருக்கு. இங்க நல்லா ஆனந்தமா குளிச்சோம், நல்லா சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா எல்லா சீசனை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி வரது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா எல்லா கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கு. எல்லாருமே குளிச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இதேபோன்று ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்தும் பரிசலில் பயணித்தும் மகிழ்ந்தனர்.
சினி ஃபால்ஸ் மீன் அருவிகளில் உற்சாகத்துடன் ஆனந்த குளியலிட்டனர். கடந்த வாரத்தை விட கூட்டம் சற்று குறைவாகவே இருந்தது.